ஏண்டி வெங்காயம் தக்காளி அத்தடியா சீக்கிரம் எடுத்துன்னு வா. பருப்பு நல்லா பொங்கு வந்து வெந்துச்சு. அந்த எடுத்துட்டு வரமா. முருங்கைக்கீரை கூட கிள்ளிட்டமா. எடுத்துட்டு வரவா. அது கடைசியா போட்டுக்கலாம். முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எடுத்துட்டு வா. தட்டை திறந்துடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். கீரை போட்டு 2 கொதி வந்த உடனே இறக்க வேண்டியதான். இறக்கிட்டு அந்த கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம். எனக்கு வேற அவ்வளோதானே, நான் போட்ட முடியல. போ உள்ள போயிட்டு வீட்டை மட்டும் பெருக்கிட்டுனா வீடு பெருக்கணுமா. காய் மட்டும் தான் அத்தை சொன்னீங்க, அத்தை கொடுத்துட்டேன். வீட்டில் எல்லாம் பெருக்க முடியாதுமா. வீடு தான் பெருக்கி சுத்தமாக இருந்தால் தானே லட்சுமி வரும் வீட்டுக்கு. லட்சுமியா? யாருமா அது? நான் பக்கத்தில் இருக்காங்களே தனலட்சுமி அக்கா, அவங்களா? அந்த லட்சுமி ரெடி மகாலட்சுமி. பணம் அப்போ தான் வரும் வீட்டுக்கு. ஓ, அந்த லட்சுமி சொன்னீங்களா? எனக்கு ஒரு டவுட்டுமா. நம்ம வீட்டில் ஒரு கழுகு படம் மாட்டி வச்சிருக்குமே, அதில் கூட என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு எழுதியிருக்குமே. அந்த கழுகு முகத்தில் டெய்லியும் முடிச்சா யோகம் வருமா? அந்த கழுத ஃபோட்டோ பார்த்தா யோகம் வராது. அந்த கழுதோட ஃபோட்டோ பார்த்தோன்னே அந்த கழுத உழைக்கிற மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சா நம்மளுக்கு யோகம் வரும். இன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதி வச்சுருக்காங்க, என்னை பார் யோகம் வரும்னு. கழுத மாதிரி உழைக்கணும், அப்போ தான் பணம் வரும். அப்போது நிறைய ஃபோட்டோ கூட இருக்கும் ஒரு சார் வீட்டில், அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய மாதிரி தந்திரமாக யோசிக்கணும், யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். அதுக்கு தான் அந்த நிறைய ஃபோட்டோ. ஓ, இதுக்கெல்லாம் இவ்வளோ அர்த்தம் இருக்கா? அந்த ஃபோட்டோ பார்த்தாவே யோகம் வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தேம்மா. ஆமாம் தினமும் அந்த ஃபோட்டோ பார்த்துன்னு உட்காந்துரு, எல்லா யோகமாக தானாக வந்துடும். ஏது போய் பேருக்கு போ. நம்ம ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சு லட்சுமியை பார் யோகம் வரும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தோம். மரத்தில் தேங்காயெல்லாம் நல்லா முத்தி போச்சு. அறுத்து உரிச்சு வச்சா சட்னிக்காவது ஆகும், பொரியலுக்கெலாம் போட்டுக்கலாம். அந்த மனுஷன் வீட்டுக்கு வரும்போது தான் சொல்லணும். சாதம் வச்சாச்சு, அப்புறம் வறுத்து வச்சாச்சு. இந்த முருங்கைக்கீரையை கடைஞ்சி தாளிச்சு கொடுத்து அனுப்பிச்சு வேண்டியதான் ஸ்கூலுக்கு. நம்மளும் மதியானத்துக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. வனஜா, துணி துவச்சிட்டியா? டைம் ஆச்சு, சீக்கிரம் ஆகட்டா. முடிஞ்சிச்சுமா, அதை வரேன். எவ்வளோ துணி, முதுவே வலிக்குது. என்னடி 4 துணி துவச்சதுக்கே முது வளைஞ்சு போச்சு? நீ வேற சும்மா இருப்ப. ஒரு பக்கெட் துணி துவச்சிட்டு வரேன் நான். இன்னொரு வாட்டி எனக்கு துணி அது தோய் சொல்லிப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சரிம்மா கோவப்படாத. போ ஸ்கூல் கிளம்பு. இந்த அம்மா அப்புறம் உட்காந்து சிரிச்சுன்னுக்கு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். காலைல 4 மணிக்கு வந்து அவ்வளோ வேலை செய்வோம். வாசல் பெருக்குவோம், மாடு சாணியெல்லாம் அள்ளி போடுவோம். எவ்வளோ வேலை செய்வோம் தெரியுமா? கண்ணி வேலை செய்வோம். நீங்கள் என்ன 4 துணி துவச்சி போட்டு முது வரலன்னு சொல்கிறேன். அப்போ வந்து முதல்ல வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லுமா. என்னால் துணியாக துவைக்க முடியாது. போ. ஆமாண்டி, உங்கள் அப்பா சம்பாதிக்கல வாஷிங் மிஷினே எல்லாம் வாங்கி போடலாம். அப்போ நீயே துவைங்கமே. என்னக்கா ஒரே யோசனையில் இருக்கீங்க? வா பெரிய பொண்ணே, உட்காரு. நான் உட்காந்துருக்கட்டும், டைம் ஆகலையா? அடுப்பட உட்காந்து இருக்கீங்க, இன்னும் சமைச்சு முடிக்கலையா? ஆச்சு தாளிக்கணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, லேட்டாக போனீங்கன்னா சேர்க்க மாட்டாங்க, லீவ் போட்டுருவாங்க உங்களுக்கு. என் பசங்கிட்ட காலையிலேருந்து கத்தி தொண்டை தண்ணி வற்றி போச்சு. இதோ வந்துட்டேம்மா, உட்காரு பெரிய பொண்ணு உட்காரு. இன்னைக்கு நமக்கு எங்கே வேலை விடுவாங்க? ஏரியா? ஆமாக்கா, ஏரியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அது உள்ள நடுவில் போயிட்டு மண்ணை வாரி கொட்டணுமா. வாங்க சீக்கிரமாக போகலாம். எது? தண்ணி உள்ள இறங்கி மண்ணை வாரி கொட்டணுமா? ஆமாம், நீங்கள் தான் கேட்டீங்க ஏரியிலானே. ஏரி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கலங்கள் போயின்னு ஏரியிலான்னு கேட்குறியா? என்ன வேலை சொல்லணும் நான். அப்போ வேற எங்கே வேலை நமக்கு? நமக்கு இன்றைக்கி வந்து மரக்கன்று நட்ட வேலை தான். ஆமாம், ரோட்டு வரமா மரக்கன்று நடணுமா. சரி நல்ல வேலை தான். கீதா ராணிலாம் கிளம்பிட்டாங்களா? அவங்கள போகும்போது எடுத்துன்னு போனோம். முதல்ல நீ கிளம்பு, கதை பேசினா கூட இருப்பேன். இதோ வந்துட்டேன். எங்கே உங்கள் சாப்பாடு கூட காணோம்? அங்கே மரத்தில் மாட்டி வச்சுட்டு வந்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. என்ன சொன்னாலும் முதல்ல கிளம்புன்ற. போய் கிளம்பலாம். வா பெரிய பொண்ணு, வேலைக்கு போகலாம். ஏக்கா இவ்வளோ நேரம் மாற்றி சமைச்சு நின்றா எங்க பேக்கை காணோம், சாப்பாடு பேக்கா? அதுவா, பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கட்டி. டைம் ஆகுதுனால அதான் பசங்க எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் நிற்கலாம் முன்னாடி. உன் பசங்க ரொம்ப நல்ல பசங்கக்கா, பரவாயில்லையே. ஆமாம், வீட்டு வேலை செய்யணுன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி வேலைலாம் நல்லா செய்வாங்க. இந்த அம்மாங்களுக்கு பசங்களை குறை சொல்லலாம் தூக்கமே வராது. எவ்வளோ செஞ்சாலும் குறை சொல்லி நீ தான் இருப்பீங்க. பெரிய பொண்ணு, இங்கே தான் இருக்கே நீ. அம்மா என்ன அதிசயம், கீதாவை இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்துட்டு இருக்க? உன்னை போய் வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு வரேன். உங்கள் அம்மா சொன்னாங்க பெரிய பொண்ணு எப்பயோ போயிட்டான்னு. ஆமாம் நான் இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த கோமதி கிட்ட கத்தின்னு கிடக்குறேன். கிளம்பு சீக்கிரம். அக்கா, உங்க பின்னாடி பாருங்க. பாருங்க, என்ன இந்த அளவு வளர்றா? என்னது இது? ஓ, மரவட்டை பூச்சா? இதுக்கா இந்த அளவு வளர்றா? ஒரு குச்சினா ஒரு கொம்பு நாடி பெரிய பொண்ணு, அதை அடிக்கலாம், அடிச்சு சாவடிக்கலாம். ஏண்டியா அதை சாவ வச்சா ஒரு நாற்று அடிக்கண்டி வேணாண்டி, உருட்டி அப்படியே போட்டோம். எங்களை போய் தள்ளிட்டோம். ஏண்டி அதை பார்த்தாலே உடம்புலாம் கூசுதுடி. அதுக்கு பாரு எத்தனை காலம் இருக்கு பாரு, எப்படி கச்சு அந்த போது பேர். ஐயோ சாவடிக்காத முதல்ல. ஏண்டி அந்த பூச்சி உன்ன என்னடி பண்ணிச்சு? அது பாட்டுன்னு செவனேன்னு போயின்னு இருக்கு. அதை போய் எதுக்கு சாவடிக்கணும்? அந்த பூச்சியை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுக்கா. அந்த மேலே ஒரு நாற்று அடிக்கும். அது வேற வா. உனக்கு அந்த பூச்சி பற்றி தெரியல. அந்த பூச்சி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா சத்து உள்ள ஒரு இயற்கை சூழ்நிலை நிலவுதுன்னு அர்த்தம். என்னக்கா சொல்ற நீ? ஆமாம், அந்த பூச்சி வந்து இந்த இலை தழை அந்த மாதிரி தான் சாப்பிடும். அது சாப்பிட்டு
அது வந்து கழிவு விடுது பத்தியா, அந்த கழிவு பொருட்கள்லாம் வந்து நம்ம இந்த செடிங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, உரமாக வந்து இருக்கும். இது வந்து மண்புழு மாதிரி மண்ணை வந்து தோண்டி அந்த விவசாயிங்களுக்கெல்லாம் நண்பனாக இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ என்ன சொல்கிறேன்னு புரியல எனக்கு. ஐயோ புரியலையா? சரி, இப்போ வந்து இந்த பூச்சி வந்து என்ன சாப்பிடும்? அது வந்து இந்த செடியெலாம் சாப்பிடும், இந்த சின்ன சின்ன புல்லுலாம் சாப்பிடும். அப்புறம் அந்த கெட்டு போன பழம்லாம் கீழே போட்டு இருக்கும் பற்றியா, அதெல்லாம் கூட சாப்பிட்றேன், பார்த்துருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க. அந்த விதையெல்லாம் சாப்பிட்டு அது இங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் தான் அதோட கழிவை வெளியேற்றும் போது விதைகள் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே செடி வளரும். இந்த மாதிரி விவசாயம் மாதிரி இது ஒரு வேலை செய்யுது, புரியுதா? அந்த இடத்துல புதுசாக செடி வளரும். அதுக்கப்புறமா அதோட கழிவு வந்து செடிங்களுக்கு வந்து உரமாகவும் பயன்படுது. அப்புறம் மண்புழு மாதிரி இது வந்து மண்ணை வந்து நல்லா மண்ணுக்குள்ளே வந்து நல்லா காற்றுலாம் போகிற மாதிரி அந்த மாதிரி வேலையை செய்யுது. இது வந்து மண்புழுக்கு அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு நல்ல நண்பனாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான்க்கா, அது மேலே ஒரு நாற்று அடிக்குது, அதை பிடிக்க மாட்டேது. அதோட அந்த நாற்றை வந்து அதை வந்து யாராவது தாக்க வராங்க, ஏதாவது பூச்சி வந்து அதை சாப்பிட வருது, ஒரு பறவை வந்து சாப்பிட வருது, அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு ரசாயனத்தை வெளியிடும். அது வந்து அதை தற்காத்து கொள்றதுக்காக, அதை வந்து அதுங்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ரசாயனத்தை வெளியிடும். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதால் எந்த பிரச்சனையும் கிடையாதா? அது வந்து வீட்டுக்குள்ளே வேறு வரும், தெரியுமா உனக்கு? இப்போ வீட்டுக்குள்ளே அது வருதுன்னா அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது, அதனால் வருது. நீ வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஓட்டையும் இல்லாமல் விரிசல்லாம் இல்லாமல் வச்சுருந்தாலே அது முக்கால்வாசி வீட்டுக்குள்ளே வரவே வராது. விரிசல்லாம் இருந்தால் அதுக்குள்ளே பூந்து வரும். அப்போ வீட்டில் இருக்க விரிசல்லாம் முதல்ல அடிக்கணும். அநியாயமாக இதை போய் கொல்லணும்னு நினச்சிட்டேன், ரொம்ப பாவம். இனிமேல் அதை கொல்லக்கூடாது, அது பாட்டு அதை போட்டோம். ஹலோ பங்கஜம்மா, கேட்குதா? எப்படி இருக்கிற? சொல்லுக்கா, உங்கள் மருமக எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க? ஆமாம், மருமக, பொல்லாத மருமக. அவளுக்குண்ணா நல்லா தான் இருக்கிறா. என்னக்கா இப்படி சலிச்சுக்கிறீங்க? அத்தை எப்படி என் வாயில் சொல்கிறது, ஒரு வேலை தெரியல, சமைக்க தெரியல, துணி துவைக்க தெரியல. இவெல்லாம் எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ அப்படியா? நீங்கள் தானே உங்கள் அண்ணன் பொண்ணு சொல்லிவிட்டு, நாங்கள் காட்டின பொண்ணுன்னா கூட வேணாம் வேணாம் சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் பொண்ணு தான் கட்டி வைப்பேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ நான் எப்படி பேசுகிறீங்க? என் வீட்டில் நடக்கிற கூத்த நான் எப்படி சொல்லுவேன்? காலையில் போனேன், இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே போனா காலையில்? சாம்பார் வைக்க 2 முருங்காய் வாங்கினா பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். காலையில் போனேன், மதியானம் 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணோம். இது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரமா? அவள் பக்கத்து வீட்டுக்கு போனாலும் இல்லை பக்கத்து ஊருக்கே போனாலும் தெரியல, வட்டம் தான் பார்த்துன்னு இருக்கேன். அத்தை ஐயோ இவ வேறு வந்துட்டாலே. பங்கஜம், நான் அப்புறம் பேசுகிறேன்னா எனக்கு வேலை இருக்கு. வா மருமகளே. என்ன மருமகளே இது? முருங்கை எடுத்துகிட்டு சொல்லிட்டு போனேன், என்ன லட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன்? அது ஒன்றும் இல்லை அத்தை, என் லட்டு மாதிரி இருக்கிற எங்கள் அத்தைக்கு நான் வந்து உளுந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். உளுந்து லட்டா? கூட பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லட்டு என்னதும் எப்படி துளுது பற்றி ஆளு? இந்தாங்க அத்தை. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன மனமாக இருக்குது. இந்த பெரிய பொண்ணு, நீ வந்து ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கோ. அது பார்த்த வேணா அத்தை, நான் வர வழியில் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்க எல்லாமே. அப்போ உனக்கு வேணாம்ல, அப்போ நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டு தான் நல்லா அரிசி இந்த மாதிரி இருக்குது. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க நல்லா. என் மருமகளுக்கு எவ்வளோ பெரிய மனசு பத்தியா? ஏன் மருமகளே இந்த லட்டு எங்கே வாங்கின நீ? ஐயோ தாய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது அத்தை, கீதா வீட்டுக்கு போனேன், அவங்க மாமியார் கொடுத்தாங்க இது. கீதா வீட்டுக்கு போனியா? உன்னை பக்கத்து வீட்டுக்கு போய் தான் நான் முருங்கை வாங்க சொன்னேன். கீதா வீட்டுக்கு எதுக்கு போனேன்? அவள் தான் ஏதோ ஒரு கம்மல் வாங்கியிருக்கேன் வந்து பாருடி அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன், அதை போய் பார்த்துட்டு வரதுக்கு போனேன். அப்போ சமைக்கிற ஐடியா உனக்கு கிடையாது அதானே? இப்போ நான் கீதா வீட்டுக்கு போனதுனால தானே லட்டு கிடச்சிது. முருங்கை பெருசா லட்டு பெருசா? முருங்கை 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்கிக்கலாம். லட்டு பேர் எத்தனை லட்டு கொடுத்துருக்காங்க பாரு, நான் சாப்பிட்டு பேர் வந்தாங்க ஒரு தட்டு. என் மருமகனா மருமக, செல்ல மருமக. எவ்வளோ நல்லா யோசிச்சுட்டா பத்தியா? இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கத்த, இந்த லட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இந்த லட்டில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? உளுந்து லட்டில். இந்த லட்டு சாப்பிட்டா பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இந்த இடுப்பு வலி, கால் வலி, முதுகு வலி அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுக்கலாம், தினமும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையெல்லாம் பலமடையத்துக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியாத்த? உளுந்துல வந்து ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, பாஸ்பரஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இன்சுலின் சுரக்கிறதுக்கும் உதவி செய்யுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்லாம் போக்கிடும், வயிறு பிரச்சனைலாம் சரி பண்ணிடும். ஓ இவ்வளோ விஷயம் இருக்காத்த இதில்?
இது வந்து எலும்புங்களுக்குலாம் சக்தியை கொடுக்கும். எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு நடக்க முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அப்படியே பலவீனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த உளுந்தை வந்து சாப்பாடில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு. எலும்புலாம் பலப்படும். இந்த உளுந்துல இவ்வளோ விஷயம் இருக்கு பத்தியா? இந்த உளுந்து சாப்பிட்டா இந்த முடி கூட நல்லா வளரும், நல்லா பெருசாக நீட்டாக. ஓ, உங்க முடியோட ரகசியம் இந்த உளுந்து தானா? ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி படுத்தும். இந்த உளுந்து வந்து உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். ஏம்மா ஏம்மா இந்த நேரத்தில் எந்த பிச்சைக்காரன் தெரியலையே. நாங்கள் இன்னும் சாப்பாடு செய்யலப்பா, நீ வேற வீட்டுக்கு போ. பெரிய பொண்ணு, உனக்கு என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கா? நீங்கள் ஏங்க பிச்சைக்காரன் மாதிரி அம்மா அம்மான்னு கத்தின்னு வந்தீங்க? அதனால தான் பிச்சைக்காரன் நினச்சிங்கன்னா. உனக்கு விளையாட்டு ரொம்ப அதிகமா போச்சு. விட்றா விட்றா, என் மருமகளை திட்டாதடா. ஆமா, இப்படியே தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவோம் மருமகளை. ஏங்க அத்தையை திட்டாதீங்க. இப்போ பாருப்பா, மாமியார் திட்டக்கூடாதா மருமகளை திட்டக்கூடாதா, எப்படி சப்போர்ட் பண்றாங்க பத்தியா ரெண்டு பேரும்? ஏண்டா என் மருமகளை நான் இது ஒன்றும் சொல்லுவேன்டா, ஆனால் நீ சொல்லக்கூடாது. எங்கள் அத்தைக்கு என் மேலே எவ்வளோ பாசம். பாசமா எனக்கு தலை எழுத்து இதெல்லாம். ம். சரி, பசிக்குது, உள்ள வா, சாப்பாடு போடு. அத்தை குழம்பு எதனா வச்சு வச்சிங்களா? நான் எங்கடி குழம்பு வச்சேன்? நீ தான் முருக்கா பறிச்சுன்னு போனேன், அதுக்காக நான் உட்காந்து இங்கே. சரியா போச்சு, போங்க. இன்னைக்கு ஒரு ரெண்டாக்கெல்லாம் ஆக போகுது வீடு. இப்போ என்னதான் அத்தை பண்ணுறது? சரி சரி, ஒரு ஐடியா தரேன். இந்த லட்டு எடுத்து அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுடலாம். நல்ல ஐடியா அத்தை. கொடுங்க கொடுங்க. ஏங்க காலையில் உங்ககிட்ட சொன்னேன், மறந்துட்டீங்களா? காலையில நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையே எதுவுமே எனக்கு. அச்சோ, எனக்கு சொல்லி சமாளிக்குதுன்னு தெரியலையே. ஏங்க இன்னைக்கு கார்த்திகை கடைசி வியாழனுங்க, மறந்து போச்சா உங்களுக்கு? இது என்னது புது கதை? கார்த்திகை கடைசி வேலைன்னு இருந்தா அதுக்கு என்ன சொல்ற? அத்தை சொல்லுங்க அத்தை, கும்பல் உட்காந்துருக்கீங்க. ஐயோ, எனக்கு சொல்றா தெரியலையே. ஆமாப்பா ஆமாப்பா, இது கார்த்திகை கடைசி வேலை தான், மறந்துட்டியா நீ? ரெண்டு பேரும் என்னத்த உளறின்னு இருக்கீங்க? சாப்பாடு போட முடியுமா முடியாதா? எங்க கோச்சுக்காதீங்க. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருக்கோம். விரதமா? என்ன விரதம் இன்னைக்கு? அம்மா இன்னைக்கு என்னம்மா விரதம்? ஐயோ, என்ன விரதம் தெரியலையே. பெரிய பொண்ணு நீயே சொல்லு. பெரிய பொண்ணு, அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஓடி பொண்ணு அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால அவர் ஞாபகமாக நம்ம இன்னைக்கு விரதம் இருக்கோம். அந்த மனுஷன் சன்னியாசம் வாங்கி நிம்மதியா இங்கே இருக்கிறாரு, அவர் எதுக்கு இருக்குங்களா தெரியலையவா? பிறந்த நாள்னா செலிப்ரேஷன் தானே பண்ணுவாங்க, யாருன்னா விரதம் இருப்பாங்களா? நீங்கள் சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க நீங்கள்? பெரிய பொண்ணு அவுட் அப்படிதான். நாங்களாம் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பள்ளியில் படாமல் விரதம் இருக்கோம். ஏன் வீட்டில் தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு? ஏங்க அப்படி இல்லைங்க, அது கடுமையான விரதம் இருக்கும். உருட்டு உருட்டு, என்னென்ன உருட்டுறியோ உருட்டு. ஏண்டா என் மருமக தான் அவ்வளோ சொல்கிறல்ல விரதம் இருக்கணும். இந்த லட்டு சாப்பிட்டு வேலை கிளம்பு. பெரிய பொண்ணு இந்த லட்டு எடுத்து கொடு. சரிங்க அத்தை. ஏங்க இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க, உளுந்து லட்டு. ஆமா, விரதம் தானே சொன்னீங்க, இந்த லட்டு மட்டும் ஏன் செஞ்சீங்க? பாருங்க அத்தை, அவரு இந்த மாதிரி கேட்பாரு, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேனே இல்லையா? பாருங்க கரெக்டாக கேட்குறாரு பாருங்க. ஆமாம் பெரிய பொண்ணு, நாங்களாம் பொம்பளைங்க வீட்டில் இருக்கோம், சாப்பிடாம கூட விரதம் இருப்போம். நீங்கள் இங்கே வேலைக்கு போயிட்டு வருங்க, நீங்கள் எப்படி சாப்பிடாம இருப்பீங்க? அதனால தான் உங்களுக்காக நாங்கள் லட்டு செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிட்டு வேலைக்கு போவீங்க அப்படி சொல்லிட்டு. இந்த லட்டு சாப்பிட்டு நான் வந்து வேலைக்கு போனோம். ஆமாப்பா, நீ வரைய வைத்தோட போகக்கூடாது இல்லை, அதனால நாங்கள் லட்டு செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு, யார் இது? பெரிய பொண்ணு லட்டு கொடுத்து அனுப்பிச்சுமே, எங்கள் மாமியார் தட்டு வேணாம் சொல்லிச்சு. அதானே பார்த்தேன், உங்க ரெண்டு பேர் மூஞ்சி வச்சுக்கினா நீங்களாவது லட்டு செய்யறதாவது ஓசியில வாங்கி வந்து வச்சிருக்கீங்களா? அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் தான் செஞ்சோம். திருட்டு களவானீங்களா? ரெண்டு பேரும் கையும் களவுமா மாட்டின பிறகும் இன்னும் பொய். லட்டு வேணா ஒண்ணு வேணா நீங்களே தின்னுங்க. எப்பா நில்லுப்பா சாப்பிட்டு போப்பா. நீங்களே கொட்டிக்கீங்க எல்லாத்தையும். நம்ம தான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோமோ. நைஸா அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். அத்தை பார்த்தீங்களா அத்தை எப்படி கோச்சிங் போறாரு? நீ விடு பெரிய பொண்ணு, அவன் எங்கன்னா போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போவான். வா நம்ம ரெண்டு பேரும் லட்டு சாப்பிடலாம். சரிங்க அத்தை. எம்மோ யாரா இருக்கீங்களா வீட்டில்? பொழுது விடிஞ்சா போதும், எம்மோன்னு கத்தின்னு வந்துருவாங்க. அது வாங்குறீங்களா இது வாங்குறீங்களா அப்படி சொல்லி கேட்டுன்னு வந்துருவாங்க. ஏம்மா நான் விற்கிறதுக்கு வரல, ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் யாரையும் வர சொல்லலையே ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. உன்னை யார் கூப்பிட்டாங்க? அம்மா ஹைட்டாக ஒரு அக்கா இருப்பாங்களே ஒல்லியா, அவங்க தான் வர சொன்னாங்க. ஓ, என் மருமகளை சொல்றியா? பெரிய பொண்ணே, பெரிய பொண்ணே. வந்துட்டேன் அத்தை. பெரிய பொண்ணு, உனக்கு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த பையனை பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு. கண்ணு பாரு, ரெண்டு கண்ணு முட்டை கண்ணு. ஏன் அத்தை அந்த பையனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்க போறீங்களா? அவன் முட்டை கண்ணா இருந்தால் எப்படி இருந்தால் உங்களுக்கு தேவை ஃபேன் ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் சுற்றணும், அவ்வளோதானே? நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் வச்சிட்டேன். வா தம்பி, இதோ இங்கே மேலே பற்றியா இந்த ஃபேன் தான் என்ன அனுப்ப கொஞ்சம் பாரு. அக்கா ஃபேனில் என்ன ப்ராப்ளம்? எப்பா தம்பி உன்னை அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம், என்ன ப்ராப்ளம் நீ தான் கண்டுபிடிக்கணும். எம்மாடியோ எவ்வளோ ஒட்டுற ஒட்டின்னு இருக்குது, எவ்வளோ டஸ்ட்டு. அக்கா கடைசியாக எப்போ தொடச்சிங்க இந்த ஃபேனை?
நான் கல்யாணம் பண்ணி வந்து ஒரு வருஷம் ஆகுது. நான் வந்து ஒரு நாள் கூட இந்த ஃபேனை யாரும் துடைக்கல, நானும் துடைக்கல. அத்தை நீங்கள் துடைச்சிங்களா? ஃபேனை எப்போ துடைச்சிங்க? அத்தை அத்தை இப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன் நடுவுறீங்க நீங்கள்? அத்தை நீ தப்பா எதுவும் கேட்கல மருமகளே. பழைச நினைச்சேன், அழ வந்துச்சு எனக்கு. அப்படி என்ன அத்தை நினச்சிங்க? மருமகளே, உன் மாமனார் இருக்கார்ல, அதான் என் வீட்டுக்காரு. அவர் கடைசியா இந்த ஃபேனை தொடச்சாரு. அன்னைக்கு சன்னியாசம் போனவர் தான். அதோட அவர் திரும்ப வரல, நானும் ஃபேன் துடைக்கவே இல்லை. அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இது ஒரு கதை, இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது எப்போ தொடச்சதுன்னு யாருக்குமே தெரியலப்பா. மேலே கேட்டல நீ தொடச்சிடாத. அக்கா இந்த ஃபேன் ரெடி பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் ஆகும். ஏன்ப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இந்த ஃபேன் எடுத்துக்கின்னு எங்களுக்கு புது ஃபேன் தர போறியா? அதுக்கு 2000 ரூபாய் ஆகும் சொல்றியா? ஓகோ அது இல்லை, இதை தான் ரெடி பண்ணி தருவேன், அதுக்கு தான் 2000 ரூபாய் ஆகும். என்னடி அநியாயம் இது? நீ முதல்ல கீழே இறங்கு. ஏன்க்கா அந்த ஃபேனை நானே தொடச்சி ரெடி பண்ணிக்கிறேன், நீ முதல்ல கீழே இறங்கு. இறங்கு கீழே, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த பையனை பார்க்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன். ஆரம்பத்திலே சொன்னேன் மருமக கிட்ட. கேட்டால 500 ரூபாய் எடுங்கம்மா. எது 500 ரூபாவா? எதுக்கு 500 ரூபாய்? ஆமாம் மேலே ஏறி ஃபேனில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் 500 ரூபாய் கொடுங்க. அத்தை அந்த கதவை மூடுங்க. இதோ மூடுறேன் பெரிய பொண்ணே. அதோ மூடிட்டேன் பெரிய பொண்ணே. எதுக்கு என்ன அடிச்சிங்க? சொல்கிறேன் இரு. அத்தை 500 ரூபாய் கொடுங்க அத்தை. என்ன மருமகளே? இந்தா நீ கேட்ட 500 ரூபாய். இது நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. அது எப்படியே முன்னாடியே கொடுத்துருந்தா ஜம்முன்னு வீட்டுக்கு போய் செலவு பண்ணியிருப்பேன். இப்போ எத்தனை போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண போகிறேன். எத்தனை போ. ஏம்மா 2 பேரும் நல்ல பொம்பளைங்கம்மா, தெரியாதனமா வந்து மாட்டிங்கண்ணே. கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். ஆளையும் மூஞ்சம் பார்த்தியா நல்லா? 2000 உண்மை 2000. இனிமே எங்கேயாவது 2000 கேட்பியா வாய் தந்த பெரிய பொண்ணே? வாய் மேலே ஒன்று வை பெரிய பொண்ணே. ஏம்மா நான் ஒன்று சொல்கிறேன் பாரு, இந்த ஃபேனை காயிலங்கரில் போட்டால் கூட 10 நிமிஷம் கூட வரமாட்டான் பாரு. அந்த காவல்லாம் உனக்கு வேணா, நீ முதல் கிளம்பு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அத்தை கையில் எடுத்துனவங்க அத்தை. இந்த ஃபேன்லேயே கட்டி விடலாம். ஐயோ நான் கிளம்பிட்டேன்ப்பா. அத்தை ஒரு ஈர துணி கொடுங்க அத்தை, ஃபேனை தொடச்சிடுறேன் மேலே ஏறி. மருமகளே நீ ஏன் மருமகளே கஷ்டப்படுற? என் பையன் ஞாயிற்றுக்கிழமை சும்மா தான் வீட்டை சுற்றின்னு இருப்பான். அவனை ஏறி தொடக்கி சொல்லலாம். டிவியை போடு, நம்ம சீரியல் பார்க்கலாம். டைம் ஆச்சு பேர். ஆமாம் அத்தை மறந்தே போயிட்டேன் பார் இந்த கூத்தில். டைம் ஆயிடுச்சு நான் போட்டுட்ருப்பாங்க அள்ளி மல்லி. இந்த சீரியல் 2 பொம்பளைங்க இருக்கிறாங்கம்மா. அவங்க பொம்பளைங்களா அவளுங்க? சீக்கிரம் சீக்கிரம் போட சீரியல. போட்டேன் அத்தை. உட்காரு உட்காரு, என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஏன் மருமகளே இந்த சீரியலில் ஒரு நாளாவது சோறாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்களா? இல்லை அத்தை, இவங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சுற்றின்னு கலங்க. அத்தை மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றத? ஃபோன் எடுத்து ஆர்டர் போட, வந்து நிற்கும் வாசல்ல, சாப்பிடலாம். சரியா சொன்னீங்க அத்தை. காலையில் எழுந்ததும் காஃபி குடிச்சாதான் மூளையே வேலை செய்யும். மருமகளே மருமகளே. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாம் மருமகளே, ஒரு காஃபி போட்டு எடுத்தா நல்லா சூடா. ஏன் அத்தை தினமும் என்னையே காஃபி போட சொல்றீங்களே, ஒரு நாளாவது காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து என்ன எழுப்பிருக்கீங்களா? எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா எனக்கு காஃபி கொடுத்து தான் எடுப்பாங்க, பெட் காஃபி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நாளாவது கொடுத்துருக்கீங்களா எனக்கு? மருமகளே வா வாங்க, கிட்ட வா கிட்ட வா, உட்காரிங்க. என்ன சொல்லுங்க அத்தை. காலையில் எழுந்ததும் உன்னையே காஃபி போட சொல்கிறேன்னா, நீ தான் வந்து லட்சுமி கடாட்சமாக இருக்க பார்க்கறதுக்கு. அதனால உன் கையில் காஃபி குடிச்சாதான் எனக்கு வந்து இந்த நாள் இனிய நாளாக இருக்குது. அதனால தான் பெரிய பொண்ணு உன்னை வந்து நான் காஃபி போட சொல்கிறேன். அப்படிங்களா அத்தை? நான் கூட உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அத்தை. என் மருமகனா மருமக தான். சரி சரி, ஓடி போய் காஃபி போட்டு எடுத்துனா பார்க்கலாம். இதோ உடனே போட்டு எடுத்துன்னு வரேன் அத்தை. காஃபி போட சோம்பேறி தானே பட்டுன்னு என்னெல்லாம் போய் சொல்லுது பத்தியா? மாடுக்கு வைக்கிற கழனி தண்ணி மாதிரி ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வருவேன். அதுக்காக இவகிட்ட என்னெல்லாம் உருட்ட வேண்டியதாக இருக்குது பேர். இதெல்லாம் தலை எழுத்து. இதெல்லாம் நானா தேடிக்கணும் தானே, யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன். என்னம்மா தனியா பேசின்னு இருக்கீங்க? ஐயோ வர வந்துட்டானா? வாப்பா உட்காரு வா. மருமகளே உன் புருஷனுக்கும் சேர்த்து காப்பி எடுத்துன்னு வந்துரு. சரிங்க அத்தை. என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, தூக்கமே வரல, அதான் எழுந்து வந்துட்டேன் சீக்கிரம். ஏம்மா என்னம்மா கவலை, உங்களுக்கு தூக்கம் வரல? அது என்னத்தான் நான் சொல்ல. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். பக்கத்து வீட்டில் இருக்காளே பங்கஜம், அவ ஒரு பட்டு புடவை எடுத்துக்கிறா. ஆமாம், நல்லா டார்க் பச்சை ரோஸ் கலர் பார்டர் வச்சு அந்த மாதிரி பட்டு புடவை நானும் ஆன்லைனில் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டுது. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, தூக்கமே வரல. மா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? போட அவன் வேலையை பாடுற போய். உங்களை போய் பாவான்னு பார்த்தேன் பார்த்தியா? எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே தான் வேணும். ஏங்க என்னங்க காப்பி எடுத்துக்கோங்க. என் பொண்டாட்டி போடுற காப்பிக்கு இணையா யாராவது போடுவாங்களா? அப்போ இத்தனை நாளா நான் போட்ட காப்பி நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா நீ? அச்சோ, இவங்க பக்கத்தில் இருக்கிறத மறந்துட்டேனே.
நான் அப்படி சொல்ல வரலம்மா, நீங்க போடுற காப்பி மாதிரியே இருக்குன்னு தான் நான் சொன்னேன். பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான் என் பிள்ளை. மருமகளே நீ காப்பி குடிக்கல? நான் என்ன பல்லு வளர்க்கல அத்தை, நான் இப்போ பல்லு வளர்க்கன்னு குடிக்கிறேன். பல்லு வளர்க்கணுமா? நான் வளர்க்கணும்னா இல்லையா தெரியலையே. வயசான காலத்தில் எதுக்கு பல்லெல்லாம் வளர்க்கிங்க? சரி மருமகளே போய் பல்லு வளர்க்கிட்டா போ. சரி அத்தை, நான் போய் பல்லு வளர்க்கிட்டு வந்துடுறேன். ஏங்க நைட்டு நம்ம சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நாளே நாள் இருக்குங்க. அதை கழுவி வச்சுட்டு போயிடுங்க. பெரிய பொண்ணு, நான் பாத்திரம் துளக்கணுமா? ஆமாங்க ஆமாங்க, சொல்லல என் புஜ்ஜி இல்லை. தொலைக்கி வச்சுருங்க, நான் போய் பல்லு வளர்க்கிட்டு வந்துடுறேன். மா பாத்தியாம்மா என்ன பாத்திரம் துளக்க சொல்ற? இதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டியா? அப்படியாப்பா? இந்த பொண்ணு வேணாம் வேணாம்னு சொல்லும் போது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த கால நின்னல. போ போய் பாத்திரம் தொலைக்க சீக்கிரம். மா அந்த கப்பு கொடுங்கம்மா, அதையும் கழுவி வச்சிடுறேன். இந்தா.